ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மடத்துக்கோவிலில் இருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா பார்ட் 1 பார்த்துக்கோங்க. அதான் அந்த மடத்துக்கோவில் பாருங்கள். நம்ம சொன்ன அதிசயமான மரம்லாம் வந்துடுச்சு. நம்ம சொன்னோம்ல மருத மலையில் இருக்குது. மருத மரம் எங்கேயுமே காண முடியாதுன்னு. இங்கே பாருங்கள், மருத மரம் தெய்வ மரத்தின் சக்தி உடையதாகுது. இங்கே பாருங்கள், தான் மருத மரம். இது மருதம் காய்க்குமா தெரில, ஒரு பூசாரி சொன்னார், ஆனால் தெரியல. பாருங்கள், மருத காய்க்குமா பாரு. இலை பறிக்கிறக்காலோடு இல்லை, பார்ப்போம். இந்த பாருங்க, இதான் இந்த மருத மரத்துடைய இலை. திருவோடு மரம். இந்த காயிலேருந்து தான் அந்த திருவோடு வரும். இங்கே பாருங்கண்ணா, இந்த காயிலேருந்து இந்த திருவோடு வரும். இந்த காய் அறுத்தா திருவோடு மரம். தெய்வ மரம், இதுவும் ஒரு தெய்வ மரம் தான். ஆனால் இப்போ பிக்சர் எடுக்கிறதுக்குள்ள திருவோடுங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இது தெய்வ மரமாக இருந்திருக்கு பாருங்க. அதுக்கடுத்து நாகலிங்கம். இது வளர்ந்துச்சுன்னா நாகமாயும் லிங்கமாயும் இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஆனால் இது தெய்வ சக்தி உடைய மரம். சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மரம். சிவனால் சாபங்கள் நீக்கப்படும் மரம். நான் பார்க்கவே முடியாது. இங்கே பார்த்துக்கோங்க, நாகலிங்கம் தெய்வ மரம். கடம்பு மரம் இங்கே தான் இருக்குது. நான் கோயம்புத்தூர்லேயே இந்த கோவிலில் தான் பார்க்குறேன். கடம்பு மரம் இங்கே தான் இருக்குது. கடம்பு மரம். இந்த மரத்தோட வேரை தொட்டு பார்க்கலாம். முடிதான். வா, சூப்பராக இருக்கு. வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. தேர் நிலையம். அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் ருத்ராட்சி மரம் போட போகிறோம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், மாரியம்மன் கோவிலில் இருக்குது. அதுவும் எஸ்ஆர்பி தான். வர்றவங்க இங்கே பஸ் இருக்குது, இந்த கோவிலுக்குன்னு இல்லை. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி என்ன வரலாம். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.